ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தோசை ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வீட்ல இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்போ இன்ஸ்டன்டா அரிசி மாவு மட்டும் இருந்தா போதுங்க. இந்த மாதிரி தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேக்கிங் சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம ரொம்பவே டேஸ்டியா கிறிஸ்பியா ஈஸியா செஞ்சிடலாங்க. நம்ம டேஸ்டியான இந்த அரிசி மாவு தோசைய இப்ப ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தோசை ரெடி பண்றதுக்காக மிக்ஸி ஜார்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இது வீட்லயே அரைச்ச அரிசி மாவு தான். நீங்க இன்ஸ்டன்ட் அரிசி மாவு கடையில கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோ வந்து கொடுத்திருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. மெஷர்மெண்ட் கப்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துட்டேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. நீங்க பாத்திரத்துல சேர்த்து கரைச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கரைக்கும் போது கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மிக்சில ஒரு ஓட்டி எடுத்துட்டோம்னா நல்லா நைஸா வந்து நமக்கு கிரைண்ட் ஆயிருங்க. இப்ப மாவை நல்லா அரைச்சிட்டேன் பாருங்க. இதை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நமக்கு தண்ணியா தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. இப்போ நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ரெஸ்ட் விடணும்ல அவசியம் கிடையாது. ரெடி பண்ண உடனேயே நம்ம தோசை ஊத்தலாங்க. நான் இதுல பேக்கிங் சோடா ஈனோன்னு எதுவுமே கலக்கல. இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு 1.5 கரண்டி மாவு அப்படியே தூக்கி ஊத்திக்கலாங்க. நம்ம ரவா தோசைக்கெல்லாம் எப்படி வந்து தூக்கி ஊத்துவோமோ அது போல தூக்கி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. ஓபன் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சும் 1 நிமிஷம் ஓபன்லயும் வச்சு வேக வச்சுக்கோங்க. தோசை நல்லா முருகலா வெந்துரும். இப்ப பாருங்க, நம்ம தோசை வந்து வெந்துருச்சு. நம்ம பாக்குறதுக்கு ரவா தோசை மாதிரியே இருக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரவை கோதுமை மாவு மைதா மாவுன்னு எதுவுமே யூஸ் பண்ணல, அரிசி மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இன்ஸ்டன்டா டக்குன்னு தோசை ஊத்திடலாங்க. இப்ப தோசை நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான தோசை சூப்பரா ரெடிங்க. கேரட் ஆனியன் எல்லாம் சேர்த்திருக்கறனால டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது போல டக்குன்னு மார்னிங் டிஃபனுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். டேஸ்டியான இந்த அரிசி மாவு தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.